பிறகு இது நல்லா இருக்கும், செய்து சாப்பிட்டு பாருங்க. சோப்பு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அப்போ அந்த பொங்கல் தன்மையாக டேஸ்ட் ஒன்று இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா தெரியும். மீன் குழம்புக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க தானே, அவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி பொன்னி அரிசி கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சேன் நான். அப்போ அதுக்கு பிறகு வெங்காய மிளகாய் வதக்கிட்டு கட்டத்தன இது கறிமிளகாயும் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் எங்கென்ன தூளும் மஞ்சள் தூள் கட்டத்தூள் இவ்வளவும் போட்டு அப்படியே கொஞ்சம் பிரட்டணும். பிரட்டி கொண்டு வர இதில் அந்த தக்காளியும் சேர்ந்தபடியாக பாருங்க, அந்த எண்ணெய் தன்மையான ஒரு இதாக இருக்குது. இந்த மாதிரி மற்றச்சியை அவிச்சு போட்டு பொரித்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இந்த மாதிரி போட்டு பிரட்டி விட்டால் சரி. அது ஒரு பிரட்டலாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி செய்து சாப்பிடாதுங்க, என்னை பொரித்து சாப்பிட்றது டெய்லி நல்லமில்லை. நான் டெய்லி வீட்டில் பொரியல் செய்ய மாட்டேன், இப்போ இருந்துட்டு இப்படி செய்வேன். கூட பால் கறிகள் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கணும், உடம்பு டேஸ்ட்டாகவும் வேணும் பாய்க்கு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக அந்த மஞ்சள் போட்டதுக்கு லீட்ஸ் கேரட் வதக்கி போட்டுட்டு பாருங்கள் சாப்பாடு இவ்வளோ தான். வேறு ஒரு கறியுமே இல்லை, ஆனால் அப்படி டேஸ்ட். பாய்.